அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரிடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளையுடைய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. அகெயின் இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆனது இந்த இடங்கள்லேருந்து ஓப்பன் ஆகிருந்தாங்க. கம்ப்ளீட்டாக இன்றைக்கி ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுத்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ப்ரீவியஸாகவே நம்ம சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஃபின் நிஃப்டி நமக்கு ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுக்குறதுமான செட்டப்பில் வராங்க. இதனுடைய இம்பாக்ட் நம்மளுடைய மார்க்கெட்லேயும் நடக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீக் கம்ப்ளீட்டாகவே ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு வீக். எவ்ரி மந்த் நீங்கள் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா தெரியும். மந்த் க்ளோஸ் ஆஃப் த வீக், அதாவது கடைசி வாரம் அப்படிங்கிறது இந்த நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு எஸ்பெஷலி இண்டெக்ஸுக்கு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேட். வால்டாலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த 28th நமக்கு மந்த் க்ளோஸ் அண்ட் வீக் க்ளோஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் அகெயின் தேர்ஸ்டே நமக்கு சென்செக்ஸினுடைய வீக்லி எக்ஸ்பைரி, இது எல்லாமே சேர்ந்து வரும் பொழுது இந்த மந்த் க்ளோஸ் ஆஃப் த அக்டோபர் அப்படின்னு சொல்லி இந்த மந்தினுடைய க்ளோசிங்கே இந்த வீக்கில் இருக்கும் பொழுது இந்த வீக் கண்டிப்பாக வால்டாலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ப்ரீவியஸாகவே நம்ம லாஸ்ட் வீடியோலேயே சொன்ன அதே விஷயம் தான். இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டிலுடைய ஹை அண்ட் லோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நம்ம மார்னிங்கே டெலிகிராம் சேனலையும் நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். அதில் இருந்தே ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஒரு நம்பர்ஸும் நமக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் ஆயிருந்தாங்க. அந்தந்த இடங்கள் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா இதான் ஹை, இதில் ஒரு சின்னதான ஒரு ஃபால். அண்ட் மறுபடியும் எக்ஸாக்டாக அப்படின்னா ரொம்பவே எக்ஸாக்டாக 25,920.10 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு கீழே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட க்ளோஸ் வைக்க முடியாமல் இதுலேருந்தே ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. செகண்ட் டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா லோ கட் ஆகிட்டு பக்கத்துலேயே நம்மளுடைய சப்போர்ட் லெவல் இருக்கும் பொழுது இந்த இடங்கள் நம்ம லோ கட் ஆகிட்டு நம்ம ஷார்ட் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த இடங்கள் நம்மளுடைய ஃபஸ்ட்டு டார்கெட் ஆகும், இது செகண்ட் டார்கெட் ஆகவும் இருக்கும். அண்ட் இந்த இடங்கள்லேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் எடுத்துகிட்டு ஒரு அப் ட்ரெண்ட் அண்ட் அகெயின் ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வியூவில் க்ளோஸாக இருந்தாங்க. இது நம்ம ப்ரீவியஸாக ப்ரிடிக்ட் பண்ண நம்மளுடைய நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. அகெயின் இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். மார்க்கெட் க்ளோசிங்கே நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே க்ளோஸாக இருக்காங்க. நியர் டு நம்பர் பக்கத்தில் க்ளோஸாக இருக்காங்க. ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடங்கள் மார்க்கெட் ஓப்பனாக இருந்தாங்க. எக்ஸாக்டாக அப்படின்னா ரொம்பவே எக்ஸாக்டாக ரொம்ப நேரமாக இந்த 57,987 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருந்தாங்க. ஒன்ஸ் அந்த ரெசிஸ்டன்ஸை நமக்கு உடைச்சதுமே இம்மீடியட்டாக நம்மளுடைய தேர்ட் அப்சைட் லெவலுக்கு குயிக்காகவே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா இதான் இதனுடைய ஹையில் நமக்கு லோவும் கட் ஆகிட்டு ஹையும் கட் ஆகிருந்தாங்க. இந்த இடங்கள் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது கெட்டாக இருந்தாங்க பேஸ்ட் ஆன் த டைமிங் கேண்டில். அண்ட் ஈவன் தோ நம்மளுடைய நம்பர்ஸ் படி ஒன்ஸ் இந்த லோ கட் ஆனதும் நம்ம ஷார்ட் இனிஷியேட் பண்ணியிருந்தாலும் நல்ல ஒரு ஃபால். அண்ட் அகெயின் இந்த இடங்கள் 2 டைம்ஸ் நமக்கு ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆயிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு ரிவர்சல் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க பேஸ்ட் ஆன் 57,987.10 அப்படிங்கிற நம்பர்ஸில் இருந்து. இது சென்செக்ஸினுடைய 5 மினிட் சார்ட்டு. சென்செக்ஸ் இன்றைக்கி ஓப்பன் ப்ரைஸ் அப்படிங்கிறது இந்த இடங்கள்லேருந்து ஓப்பனாக இருந்தாங்க. 2 டைம்ஸ் நம்ம நிஃப்டியில் சொன்னபடியே நமக்கு 2 டைம்ஸ் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் சொன்னபடியே நல்ல ஒரு சப்போர்ட் ஏரியாவாக இந்த செகண்ட் அப்சைட் லெவல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருந்தாங்க. இந்த இடங்கள் ஹிட் ஆனதுமே இம்மிடியட்டாக இந்த அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறத இன்றைக்கி டச் பண்ணியிருந்தாங்க. இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். எவ்ரி வீடியோவில் மார்க்கெட் முடிந்ததுக்கப்புறமாக இந்த இடங்களில் சப்போர்ட் எடுத்தாங்க, இந்த இடங்களில் ரெசிஸ்டன்ட் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணவே இல்லை. ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் 1 டே பிஃபோர் ஆகவே நாளையுடைய ட்ரேடுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவை, நேற்று நம்ம லெவல்ஸ் அண்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம லைவ் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எவ்ரிடே சொல்கிற மாதிரி 1 டே பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் இது மாதிரி ஒன்ஸ் ரேலி கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் எப்போ போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். இது நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நேற்று போஸ்ட் பண்ண வீடியோலேருந்து, நேற்று மீன்ஸ் 2 டேஸ் பிஃபோர் போஸ்ட் பண்ண வீடியோலேருந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு என்ன ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம், என்ன செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ரொம்ப பிஃபோராகவே நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம்.
அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து நம்ம as of now செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் சர்டிஃபிகேஷன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதையும் நம்ம பிஃபோர் த மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். த விஷஸ் பண்ண மெம்பர்ஸ்க்கும் சரி வியூவர்ஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே நம்மளுடைய பயணம் அப்படிங்கிறது நல்ல ஒரு சரியான பாதையில் போகிறதுக்கு இது ஒரு முதல் தொடக்கமாக நான் வந்து பார்க்குறேன். க்ரோ வித் டுகெதர் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சேர்ந்தே வந்து நல்ல ஒரு பாதையில் பயணிக்கலாம். அண்ட் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இரண்டுமே வந்து ஃபர்ஸ்ட் 15 minutes உடைய ஹை அண்ட் லோ வில் டிசைட் த ட்ரெண்ட். ஃபர்ஸ்ட் 15 minutes கேண்டில் ஃபார் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வில் டிசைட் த ட்ரெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராகவே பிஃபோராகவே நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். அண்ட் எந்த இடங்கள்லேருந்து சப்போர்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் அண்ட் as of 5 minutes கேண்டில் படி இந்த மொமெண்டம் கேண்டில் ஃபார் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி 12:15 to 12:20 ரொம்ப நேரமாக இதான் ஒரு ஹையாகவே இருந்தாங்க. இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். எவ்ரி மொமெண்டம் அப்படிங்கிறத மொமெண்டம் கேப்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி நோ போஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே. அண்ட் அரௌண்ட் ஒரு 26,000 கால் ஆப்ஷன் 88 rupeesல எடுத்த ஒரு கால் ஆப்ஷன் 118 வரைக்குமே போயிருந்தாங்க. ஒரு 30 points வரைக்கும் நம்ம இதில் கேப்சர் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு புல் பேக் அப்படிங்கிறது வந்து 1 minute டைம் ஃப்ரேம் படி பேஸ்ட் ஆன் த டூல் வந்து கிளியரான ஒரு புல் பேக் ஒரு 3 புல் பேக்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. நல்ல ஒரு ப்ராஃபிட் அதுலேயும் நம்ம ஏர்ன் பண்ணியிருந்தோம். அண்ட் HPD டேட் ஃபார் ப்ரெஸ்டீஜ் எக்ஸாக்டாக 27th October அப்படிங்கிறத இந்த அக்டோபர் மந்த் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம போஸ்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் இது. இன்றைக்கி வந்து மோர் தென் 2% வரைக்குமே ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது ப்ரெஸ்டீஜில் வந்து கொடுத்துருந்தாங்க. இது பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ண இந்த HPD டேட் இது மாதிரியான எவ்ரி அப்டேட் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து இதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே. இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் நம்ம சேனலை பற்றின டீட்டெயில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் எவ்வளோ லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இதை நிஃப்டினுடைய டே சார்ட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இப்போ இருக்கிறது அப்படிங்கிறது புல் ரன்ல தான் இருக்காங்களே தவிர்த்து டவுன் போகிறதுக்கான எந்த ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லை அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக ரொம்ப பிஃபோராகவே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நம்மளுடைய நம்பர்ஸ் படி பார்க்கும் பொழுது இந்த டேட் அதாவது இந்த 16th or டேட் வந்து 14th October வந்து இம்பார்ட்டன்ட். இதுக்கு மேலே மார்க்கெட் இருக்க வரைக்குமே நமக்கு அப் அண்ட் நம்பர் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். as of now டவுன் போகிறதுக்கான எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்லை. ஒரு ஃபாலுமே நம்ம லாங்குக்கு தான் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறத கிளியராகவே நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். as of now மார்க்கெட் இருக்கிறது அப்படிங்கிறது பொசிஷனலாக நம்ம லாங் ரன்ல தான் இருக்குமே தவிர்த்து ஷார்ட்டுக்கான எந்த ஒரு அறிகுறியும் இப்போதைக்கு நமக்கு இல்லை. இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து லாங் ஆர் ஷார்ட் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் வேண்டாம். நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி வரும் பொழுது அந்தந்த இடங்கள் மட்டுமே நம்ம ரியாக்ட் பண்ணாலே நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறத நம்மளால கேப்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க. நாளையுடைய மொமெண்ட்டை படி பார்க்கும்பொழுது நாளைக்கு வந்து நமக்கு மந்த்லி எக்ஸ்பெரி வந்து இருக்குது. ஸோ மந்த்லி எக்ஸ்பெரியும் வந்து இருக்கும் பொழுது வால்டாலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். அண்ட் ஆஸ்ட்ரோ டேட் அப்படிங்கிறதுமே நாளைக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேட். ஈவன் தோ மிட் கேப் நிஃப்டி அப்படின்னு 13,000ல நமக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற மிட் செலக்ட் வந்து நமக்கு இம்பார்ட்டண்டான ஒரு டேட். கம்மிங் 2 daysல வந்து அது ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து லாஸ்ட் ஃப்ரைடேலேயே வந்து ஃபின் நிஃப்டி நமக்கு ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுக்கறதுமான செட்டப். மண்டே டியூஸ்டேயில் ஒரு சிங்கிள் சைட் மொமெண்டம் வந்து 250 பாயிண்ட் வரைக்குமே எதிர்பார்க்குறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். பட் as of now ஒரு 150 வரைக்குமே கொடுத்துருந்தாங்களே தவிர்த்து 200 to 250 அப்படிங்கிறது ஸ்டில் பெண்டிங். அது மட்டும் இல்லாமல் மிட் செலக்ட்டுமே வந்து நமக்கு ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. as of now பொசிஷனலாக நம்ம லாங்கில் இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. கம்மிங் டேஸ் வந்து ரொம்ப க்ரூஷியல் ஃபார் இண்டெக்ஸ். அதுவும் நாளைக்கு வந்து நமக்கு மந்த்லி எக்ஸ்பெரி இருக்குது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் வந்து நீங்கள் என்ன ட்ரெண்டில் இருக்கீங்களோ பி வித் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் நியூ ட்ரேடர்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் இல்லாமல் என்ட்ரு ஆகிறது அப்படிங்கிறது நாளையுடைய ட்ரேடுக்கு வந்து நல்ல ஒரு விஷயம் கிடையாது. இல்லை அப்படின்னா இந்த வீக் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபார் நெக்ஸ்ட் வீக் அப்படிங்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஃபார் நியூ ட்ரேடர்ஸ் இப்போ பேங்க் நிஃப்டினுடைய வியூ வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டினுடைய டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த டேட் எக்ஸ்பெஷலி 16th October வந்து இந்த ப்ரீவியஸாக இதுக்கு முன்னாடி நம்ம வந்து 8th October சொல்லியிருந்தோம். அதுலேருந்தே ஒரு ரேலி. அண்ட் அகைன் நம்ம சொன்னது வந்து இந்த 16th October அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். எக்ஸாக்ட் அப்படின்னா எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து புல் பேக் ஆன இடம் 57,525.80 அப்படிங்கிற நம்பர்ஸ்லேருந்து புல் பேக் ஆயிருக்காங்க. டுடே வந்து பேங்க் நிஃப்டி வந்து நமக்கு ஒரு இன்சைட் பார் செட்டப் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செட்டப்பில் வந்திருக்காங்க. பட் ஈவன் தோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இரண்டுமே நமக்கு வந்து ஒரு லாங் ரன்ல வந்து நமக்கு ஒரு பொசிஷனலாக நமக்கு வந்து பைல தான் இருக்காங்க.
சொல்லியிருக்காங்களே தவிர்த்து ஷார்ட்டுக்கான எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்லை அப்படிங்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நாளையுடைய ட்ரேடை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி மிட் செலக்ட் வந்து ஒரு ட்ரெண்டிங் மோட் கொடுக்கறதுமான செட்டப்பில் இருக்காங்க. கம்மிங் 2 டேஸில் ஆல்ரெடி வந்து ஃபின் நிஃப்டியுமே நமக்கு ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது ஸ்டில் பெண்டிங். ஸோ டுமாரோ நமக்கு மந்த்லி எக்ஸ்பீரியும் இருக்குது. இது எல்லாமே சேர்ந்து ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது வால்டாலிட்டி அதிகமாக இருக்கலாம். வே வித் த ட்ரெண்ட் பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ்னுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கண்டல் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய 28 அக்டோபர் அப் சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியினுடைய 28 அக்டோபர் அப் சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது சென்செக்ஸினுடைய 28 அக்டோபர் அப் சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 28 அக்டோபர். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹையரில் மார்க் பண்ணி நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணலாம். அண்ட் இந்த 1 மினிட் 3 மினிட்ஸ் புல் பேக் அப்படிங்கிறது நம்ம எவ்ரி டே சொல்லிட்டு இருக்கிறதுக்கான ரீசன் வந்து இது ஒன்லி ஃபார் த மெம்பர்ஸ். 1 மினிட் 3 மினிட் 5 மினிட்ஸ் புல் பேக் அப்படிங்கிறது வந்து இந்த டூல் யூஸ் பண்ணுற மெம்பர்ஸ்க்கு மட்டுமே. வியூவர்ஸ் வந்து யூடியூப் வியூவர்ஸ் வந்து இந்த 15 மினிட்ஸ் ஹையரில் அப்படிங்கிறத நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் என்ன சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதன்படி உங்களுக்கு ஒரு புல் பேக் வராங்க அப்படின்னா நீங்கள் என்ட்ரு ஆகலாம். பட் இந்த 1 மினிட் 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் த மெம்பர்ஸ் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் செக்டார்ஸ் வந்து 28 அக்டோபர் கன்சியூமர் டூரபிள்ஸ், பேங்கிங், ஆட்டோ அண்ட் ப்ரைவேட் பேங்க்ஸ் எல்லாமே வந்திருக்காங்க. இதையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஹை வெயிட்டேஜான ஸ்டாக்ஸில். 5 மினிட்ஸ் படி 28 அக்டோபர் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டைமிங் கேண்டலும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 4 டைமிங் கேண்டலும் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறது ப்ரீவியஸாக வீடியோ வந்து எவ்ரி வீடியோவில் ஆர் ஃப்ரைடே நம்ம போஸ்ட் பண்ணுற வீடியோவில் கூட அந்த எண்ட் ஆஃப் த டேல சரி நம்ம வந்து மென்ஷன் பண்ணிப்போம். அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இல்லை இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது மொத்த வியூஸ்க்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டைமிங் கேண்டில் வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணுறது, எப்படி வந்து கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான டவுட்ஸஸ் இருக்குது. இது ஒன்லி ஃபார் த டைம் சைக்கிள் ஸ்டடி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிந்தால் மட்டுமே இந்த 5 மினிட்ஸ் டைமிங் வந்து உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது ஒன்லி ஃபார் த மெம்பர்ஸ். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிற நம்முடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணது மூலமாகவும் ஷேர் பண்ணது மூலமாக கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.